ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி ஏ மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது மீட்பை பூவுலகின் கடையெல்லை வரைக்கும் அறிவித்தீரே. அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மாட்சியை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்நோக்கிட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மகளுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாகி பேசி உரத்த குரலில் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ்நிலத்தில் தம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள்.
பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர். அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது, இதோ அவர் நம்மை மீட்க வருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை திருவார்த்தைகள் 12 14 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றிய மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுள்ளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே,
16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே மெக்சிகோ நாட்டிலே ஸ்பானியர்கள் அதிகமாக குடியேற தொடங்கினார்கள். ஆகவே இந்த ஸ்பெயின் நாட்டிலிருந்து பலரும் மெக்சிகோவை அடைந்து அங்கே அவர்கள் குடியேற ஆரம்பித்த தருணத்திலே அந்த மெக்சிகோவிலே இருந்த பூர்வீக குடிகள் பலவிதமான அடிமைத்தனத்திற்கு ஆளாகினார்கள். ஆகவே இன வேறுபாடுகள், இன படுகொலைகள் ஏராளமாக நடந்து கொண்டிருந்தன. அன்புமிக்கவர்களே, எங்கெல்லாம் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் வேதனை அதிகமாக இருக்கிறதோ, அந்த இடங்களிலெல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற இடங்களாக மாறுகின்றது. ஆகவே அந்த ஒரு நிலையில்தான் 1531ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி இதே நாள் அன்னை மரியாள் யுவான் டீகோ என்கின்ற ஒரு சாதாரண பாமர விவசாயிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். அன்னை மரியாள் காட்சி கொடுத்து சொன்ன வார்த்தைகள் இதுதான்: ஜுவான் டீகோ, பயப்படாதே, அஞ்சாதே, கலங்காதே, நானே உன்னை நேசிக்கும் அன்பு தாய் என்ற வார்த்தைகளை சொல்லி அந்த பூர்வீக குடிமகனாக இருந்த யுவான் டீகோவுக்கு அன்னை மரியாள் ஒரு பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்தார். அந்த அன்னைதான் காடலோப் அன்னை மரியாள் என்று மெக்சிகோ கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு தாயாக இன்று உலகம் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த யுவான் டீகோ, லூசியா, இந்த தம்பதியர்கள் இவர்கள் முதலாவதாக கிறிஸ்தவர்களாக இல்லை. ஆகவே வேற்று இன வழிபாட்டிலே இருந்தவர்கள் மனமாற்றம் அடைந்து பிரான்சிஸ்கன் மிஷனரிஸ்களால் தொடப்பட்டு அவர்கள் இறைவனில் மகிழ்ச்சியை கண்டவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தத்தோடும் வேதனையோடும் இன பிரச்சனைகளோடும் வாழ்கின்ற அந்த தருணத்திலே அன்னை மரியாள் இத்தகையவர்களை தேடிச் சென்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த யுவான் டீகோவிடம் அன்னை மரியாள் சொன்ன காட்சி இதோ, நான் உனக்கு காட்சி கொடுத்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்று நீ சென்று ஆயரிடம் சொல் என்கின்றார். யுவான் டீகோவும் ஓடுகிறார். தினமும் 20 கிலோமீட்டர் கணவன் மனைவி இருவரும் நடந்தே சென்று திருப்பலியை அவர்கள் அங்கே கலந்து கொண்டு மீண்டுமாக மலை பாதையிலே ஏறி வீட்டிற்கு வருகின்ற ஒரு தம்பதியர்கள், அத்தகைய ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்தவர்கள். ஆகவே அவர் ஆயரிடம் ஓடுகிறார். ஓடி, நான் ஒரு தாயை பார்த்தேன், இவ்வாறாக அவர் இருந்தால், இவ்வாறாக பேசினார், ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக உங்களிடம் சொல்லும்படியாக என்னை அனுப்பினார் என்று சொன்னபோது ஆயர் நம்பவில்லை. ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி, உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவரை அனுப்பி விடுகிறார். பிறகு ஆயர் சொல்லுகிறார், அடுத்த முறை அந்த தாய் உனக்கு காட்சி கொடுத்தாள், அந்த தாயிடமிருந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை நீ கொண்டு வா, நான் நம்புகிறேன் என்றார். மீண்டுமாக யுவான் டீகோ அந்த மலைப்பாதையிலே சொல்லும்போது அன்னை மரியாள் மீண்டும் அதே இடத்தில் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து அன்னை மரியாள் அற்புதமான ரோசா மலர்களை யுவான் டீகோவுக்கு கொடுக்கிறார். பனி படர்ந்த ஒரு இடம், ரோஜா மலர்களே மலர முடியாத ஒரு சூழல். ஆகவே ஸ்பெயினில் மட்டுமே மலரக்கூடிய ரோஜாக்களை அன்னை மரியாள் யுவான் டீகோவிடம் கொடுக்கின்றார். யுவான் டீகோ அந்த மலர்களை எல்லாம் அள்ளி தன்னுடைய மேலுடையிலே போட்டுக்கொண்டு ஆயரிடம் ஓடுகிறார். ஓடியவர் ஆயரிடம் சென்று, தோ அன்னை மரியாளை நான் சந்தித்தேன், அவர் இந்த பூக்களை கொடுத்திருக்கிறார் என்று தன்னுடைய மேலுடையை அவர் கயற்றி அந்த பூக்களை அந்த ஆயருக்கு முன்பாக அவர் அங்கே கொட்டினார். அப்போது அவருடைய மேலுடையிலே அன்னை மரியாளினுடைய திருப்படம், ஓவியம் அங்கேயே அற்புதமாக வரையப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆயரும் அந்த அன்னை மரியாளுடைய உருவம் வரையப்படுகின்ற போது முழங்கால் படியிட்டு, அன்னை மரியே
வாழ்க, என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அந்த காடலோப் அன்னை உண்மையான தேவதாய் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. அன்புமிக்கருளே, விவிலிய ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் அந்த மேலுடையை ஆராய்ந்து பார்த்தார்கள். இது எங்கிருந்து வந்த உருவம், எப்படி பொறிக்கப்பட்டது என்று அவர்கள் பார்த்தபோது அந்த அன்னை மரியாளினுடைய கண்களிலே அவர்கள் 13 நபர்களுடைய உருவத்தை பார்த்தார்கள். அந்த 13 நபர்களிலே ஆயரனுடைய உருவம், யுவான் டீகோ மற்றும் அவரோடு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய உருவமானது அன்னை மரியாளுடைய கண்களிலே தென்படுகிறது. அப்படியானால் இது ஒரு போட்டோ ஷூட்டை போல அந்த இடத்திலே அற்புதமாக அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக விஞ்ஞானிகள் கூட அதை நம்ப முடியாதவர்களாக இன்றும் திகைத்து போயிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பெற்றுக்கொண்ட யுவான் டீகோவை இன்று திரு அவை கொண்டாடுகிறது. ஒரு சாதாரண ஏழை விவசாயிக்கு அன்னை மரியாள் ஆறுதலையும் தேற்றுதலையும் கொடுத்து அவர் காட்சியாக இதோ நான் உன்னுடைய தாய் என்று சொல்லி அந்த ஏழை மகனுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்த தாயை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புமிக்கருளே, இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆயனாக தொலைந்து போன, வழி தவறி போன ஒரு ஆட்டை தேடிச் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளும் அதே போலதான் மறுக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே ஓரங்கட்டப்பட்டவர்கள், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனவர்களை அன்னை மரியாள் தேடிச் செல்லுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். அன்னை மரியாளுடைய காட்சிகள் ஒவ்வொன்றையும் பாருங்கள். ஏழை குழந்தைகள், ஏழை எளியவர்கள், நோயாளிகள், இவர்களை தான் அன்னை மரியாள் உருக்கத்தோடு அவர்களுக்கு தான் காட்சி கொடுக்கின்றார். ஆக இயேசுவாக இருந்தாலும் அன்னை மரியாளாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக ஏழை எளியவர்கள், வழி தவறி போனவர்களை நாடி தேடிச் செல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த வழி தவறி போனவர்கள் என்று சொல்லுகின்ற போது எத்தகையவர்கள், யாரெல்லாம் வழி தவறி போனவர்கள்? உண்மையாகவே வழி தவறி போனவர்கள் என்றால் பாவத்தில் வீழ்ந்தவர்கள் என்று ஒருபுறம் நம் அர்த்தத்தை கொண்டாலும், மறுபுறம் யாரெல்லாம் இந்த காலகட்டத்திலே வழி தவறி போனவர்கள் என்றால் those who were lost in their dreams, வாழ்க்கையிலே கனவுகளிலே தங்களை தொலைத்து போனவர்கள். இன்றும் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் கனவு உலகத்திலே தொலைந்து போனவர்கள். ஆகவே ஒருபோதும் அவருடைய கனவுகள் நினைவாக போவதில் இருந்தாலும் அந்த கனவுகளிலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தங்களை தொலைத்து கொண்டவர்கள். இரண்டாவதாக குடும்பத்திலே தொலைந்து போனவர்கள். இன்று ஏராளமான குடும்ப உறவுகளிலே பலரும் தொலைந்து போனவர்களாக இருக்கின்றார்கள். என் குடும்பத்திலே யாருமே என்னை பற்றி கவலைப்படுபவர்கள் இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், அனாதையாக இருக்கிறேன், நான் எங்கேயோ இருக்கிறேன், ஒருபோதும் என்னுடைய குடும்பத்தார் ஒருவர் கூட என்னை பார்க்க வருவதில்லை, ஒருவர் கூட எனக்கு ஃபோன் செய்வதில்லை, நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி இன்று அவ்வாறாக வழி தவறிப்போன ஆடாக குடும்பங்களிலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அன்புமிக்கருளே, மேலும் ஒரு சிலர் they are lost in their successes and profession. இன்று சாதனைகளை நான் எப்படியாவது சாதிக்க வேண்டும், முறியடிக்க வேண்டும், ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பணியிலே நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், நான் செய்கின்ற தொழிலிலே பெரியவனாக இருக்க வேண்டும் என்று அதிலே பலரும் இன்று தங்களை வழி தவறியவர்களாக, தங்களை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது யாருடைய குற்றம்? வழி தவறிப்போன ஆட்டினுடைய குற்றமா, அல்லது ஆயன் அந்த ஆடுகளை சரியாக பார்த்து கொள்ளவில்லை அதனால் அந்த ஆடானது வழி தவறி போனதா? வழி தவறி போன ஆடு நிச்சயமாகவே அது தன்னுடைய தன்னலத்திற்காக தொலைந்து போயிருந்தாலும், ஏதாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேடுவதற்காக அது தொலைந்து போயிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றுமே தொலைந்து போனவர்களை தேடிக்கொண்டே இருப்பவராக இருக்கின்றார்.
அதே நேரத்திலே மற்றொன்றையும் நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன் ஆயன் மட்டும்தான் வழி தவறி போனவர்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? ஏன் நம்முடைய கடமை என்ன? 99 ஆடுகள், நிச்சயமாக அந்த 99 ஆடுகளுக்கும் தெரியும் அந்த ஓர் ஆடு எங்கே சென்றது, எப்போது சென்றது, எப்படி சென்றது என்று. ஆனாலும் அந்த 99 ஆடுகள் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் ஆயனுக்கு மட்டும்தான் கவலையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அந்த 99 ஆடுகளைப் போல பிறர் மீது கவலையற்றவர்களாக, தொலைந்து போனவர்களை பற்றி ஒரு கவலை கூட இல்லாமல் வாழ்கின்ற ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்கின்றோம். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் தலைவர்களாகவே இருக்க வேண்டுமே என்று நினைக்கின்றோம். ஆனால் ஆயராக இருந்து மற்றவர்களை கண்காணிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்பதை நாம் மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகிற இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்திலே நம்முடைய சமூகத்தில், நம்முடைய பங்கு தளத்தில், நம்முடைய திரு அவையிலே தொலைந்து போனவர்கள் யார்? ஏழை எளியவர்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் எல்லாம் இழந்தவர்களாக இருக்கலாம், பங்குக்கு வர முடியாத ஒரு தருணத்திலே பல பிரச்சனைகளிலே இருக்கலாம். அத்தகைய தொலைந்து போனவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை நாம் தேடுகின்றோமா? அவர்களை மீண்டும் நாம் நம்முடைய பங்கிற்கும் நம்முடைய திரு அவைக்கும் அழைத்து வர எத்தகைய முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகிறோம்? ஆகவே தலைவர்களாக இல்லை, மாறாக ஆயர்களாக நாம் மாற இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுனுடைய அருளையும் ஆற்றலையும் நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். ஆமென். எடுத்து வந்தோம் காணிக்கையை, இறையமுதே உம்மை சூழ வந்தோம், இனிதாகவே இம்மை ஆளவே இதை ஏற்பாயின்றே வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை, வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே, இம் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் திருபலியாய் மாற்றிடுமே. எடுத்து வந்தோம் காணிக்கையே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான ஜெபங்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியோடு வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்த துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித யுவான்டிகோ மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்கும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி